செஃப் மாதிரி ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சாஃப்டான சப்பாத்தி. ஃபஸ்ட்டு மைதா, உப்பு, கோதுமை மாவு, வெதுன்னு பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மாய்ஸ்சராக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கீழே மைதா மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சிட்டு மேலேயும் கீழேயுமா ஒரு 10லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது தேய்ச்சி எடுத்த பிறகு மேலே எண்ணெய் தடவி ஒரு ஈரத்துணியால் மூடி ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுடுங்க. அட்லீஸ்ட் 2 மணி நேரம். இப்போ இதை நல்லா டிஷ்யூ மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு தேய்ச்சி எடுங்க. உங்களுக்கு ஒட்டவும் ஒட்டாது. ஸோ தண்ணியில் உப்பு சேர்த்துட்டு அதை தோசை தவாவில் ஊற்றிட்ட பிறகு எடுத்து வச்சிருந்த சப்பாத்தி மாவை போட்டுட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டுருங்க. திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும், ரொம்ப வேக விட்டுறாதீங்க. இப்போ நல்லா இது வெந்த உடனேயும் சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், செம்ம சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.